ஸ்ரீலங்கன் ஃபுட் சீரீஸில் இன்றைக்கி சோயா மீட் பிரட்டல் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேனில் சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி சோயா மீட்டை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி மூடி வச்சுட்டு அதை ட்ரைன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு குழியான பாத்திரத்தில் சோயா மீட்டை போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி பவுடர், அதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக அந்த பக்கெட்டில் வந்து ஃப்ளேவர்டு பவுடர் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தாளிப்புக்காக இன்னொரு பேன் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கருவேப்பிலை, ரம்பை, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ண சோயா மீட்டை போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் சூப்பரான சோயா மீட் கறி ரெடி. இது இந்தியாவில் மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.